குட் மார்னிங். இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன் காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் இட்லி, நார்மல் இட்லி. நேற்று ரவை இட்லி நைட் செஞ்சேன்னா அது கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு ரெடி பண்ணிட்டேன், வெந்துட்டுருக்குது. மதியத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். இங்கே வழ கொதிக்க போகுது. துத்திக்கீரை கூட்டு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மாடியில் தொட்டியில் வச்சுருக்கேங்க. இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன், சுத்தம் பண்ணணும். அதுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் ரசம், கத்திரிக்காய் வறுவல், பரங்கிக்காய் பொரியல். இங்கே ராகி பால் பவுடர் கஞ்சி. இதில் கொஞ்சம் பீட்ரூட் மால்ட்டு போட்டிருக்கேன், அழகு கலராக ரோஸாக வரும். இது சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பரங்கிக்காய் பொரியலுக்கு கொழிஞ்சிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் ராகி பால் பவுடர் கேட்டிருக்காங்க, அதுக்கு ரெடி பண்ண எடுத்து வச்சுட்டேன். இதை லாஸ்ட்டாக தான் செய்யணும். வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். நேற்று வச்சுருந்த ரவை இட்லி மாவுலேயே ஒரு 4 இட்லி ஊற்றி விட்டுட்டேன், மீதி இருந்ததை. ஆறட்டும். எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்கள். இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நார்மல் இட்லியும் சுட்டு வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார், திருச்சி கார சட்னி வச்சுருக்கேன். திருச்சி கார சட்னி முதல்ல சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லஞ்சுக்கு பாருங்கள், சுட சுட சோறு, துத்திக்கீரை துவரம்பருப்பு போட்டு கூட்டு, ரசம், எலுமிச்சம்பழமும் தக்காளியும் போட்டு ரசம், பரங்கிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல். இது இரும்பு வடைச்சட்டியில் செய்கிறது. இந்த கலரில் தான் வரும். பூந்த வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இது நீர் வர ஊற்றிருக்கேன்.